அது EIGRP ப்ராக்டிகலுக்கும் பேசிக் வந்து எனக்கு தேவை. EIGRP வந்து எனக்கு என்ன பண்ணோம்னா மோர் தென் 16 டிவைஸை வந்து கனெக்ட் பண்றது தான் எனக்கு வந்து EIGRP. ஆர்கனைசேஷன்ல 24 ரவுட்டர்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு போகிறது தான் இந்த EIGRP வந்து எனக்கு வந்து பண்ணும். பட் இதுல என்னதுன்னா கமாண்ட்ஸ் மட்டும் எனக்கு வந்து மாறும். அதே தான் RIP-ல என்ன கொடுத்தியோ அதே சின்டாக்ஸ் தான். பட் ஆனால் நான் இந்த இடத்துல மட்டும் நெட்வொர்க்கை வந்து நான் ஃப்ரீ பண்ணி விட்டுறேன். ஹோஸ்ட் நான் பிளாக் பண்றேன். ஸோ அதுதான் திரும்பி நான் இந்த இடத்துல வந்து போறேன்னா ரெஸ்பான்ஸ் பிங் அடிப்பேன். ஏன்னா பிங் அடிச்சாதான் எனக்கு அது ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியும். ஸோ நான் வந்து பிங் 192.168.3.5 சொல்லிட்டு கொடுக்குறேன். பிங் ரெஸ்பான்ஸ் கொடுத்தா ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு வந்து வரும். ரைட்டா? சரி, இப்போ ஸ்டார்டிங் போலாமா? ரிமூவ் பண்ணிட்டா ரவுட்டரும் போயிட்டு நான் வந்து இந்த இடத்துல இப்போ நான் இங்கே இருக்கிறேன். பாத்தீங்களா? வரல. EIGRP வந்து 16 ரவுட்டருக்கு மேல நான் ஏன் எடுத்துட்டு வரேன்னா 3 ஃப்ளோர் வச்சிருக்கிறேன். ஒரு ஃப்ளோர்ல 4 ரவுட்டர் இருக்கு, இல்ல ஒரு ஃப்ளோர்ல 16 ரவுட்டர் இருக்கு. 16 ரவுட்டர் வந்து ஒரே ஃப்ளோர்ல 16 ரவுட்டர் இருக்கும். அது RIP. வேற வேற லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 வந்து நான் என்ன பண்ணேன், நான் வந்து ஃபுல்லா நான் வந்து லூப் படிப்பேன். லூப் படிக்கும் போது EIGRP லெவல் 1ல யூஸ் பண்றவன் லெவல் 3 பார்க்கணும், லெவல் 3 வந்து லெவல் 2 பார்க்கணும். அது மாதிரி EIGRP வந்து வேற வேற ஃப்ளோர்ல இருக்கிறவனோட வைஃபைஸோட கனெக்ஷன்ஸோ டேட்டாஸோ பார்க்கறதா எனக்கு அதோட வேலை. அதான் EIGRP. எக்ஸ்டீரியர் கேட்வே ப்ரோட்டோகால், எக்ஸ்டீரியர் இன்டீரியர் கேட்வே ப்ரோட்டோகால் தான் எனக்கு வந்து EIGRP. அங்கேயும் நான் வந்து கான்ஃபிகரேஷன்ல போயிட்டு இங்க வந்து நான் என்ன கான்ஃபிகரேஷன் போட்டேன்னா ஆர்கனைசேஷன்ல இதேதான் பண்ணுவேன், வேற இதெல்லாம் பண்ண மாட்டேன். அங்கேயும் இங்கேயும் ஒரே சின்டாக்ஸ் தான் வரும். ஆனா என்ன தெரியுமா மாறும், ரவுட்டரோட ஐடி மட்டும் தான் மாறும். G0/0, S0/0, G0/0/0/0/0 3 0 வரும். இதுல வந்து பார்த்தா நம்ம வந்து 2 0 மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து 3 0 வரும். அந்த மாதிரி மேக் அட்ரஸ் இருக்கு. மேக் அட்ரஸ்னா என்னன்னு பாத்தீங்க, உங்களுக்கு சொன்னல நான் டாஸ்க் மேக் அட்ரஸ்க்கு. மேக் அட்ரஸ் உங்களுக்கு சொன்னல பா, ரம்யா வராங்க பா. மேக் அட்ரஸ் எழுதிக்கணும். டவுட்னா உடனே கேளு. எக்ஸ்டீரியர் இன்டீரியர் கேட்வே ப்ரோட்டோகால்ல கனெக்ஷன் வரல. மேக்ஸிமம்னா அது ஒரு ஹாஃப் கவுண்ட் இருக்கு. அந்த தியரி செஷன் வரும்போது நான் சொல்றேன். மோர் தென் 16 ரவுட்டர் நான் வந்து கனெக்ட் பண்ணுவேன் ஈஸியா. சேம் ஆஸ் RIP மாதிரி தான். என்ன பண்ணலாம், சின்டாக்ஸை காப்பி பண்றேன். ரவுட்டர் EIGRP எனக்கு வந்து அட்டானமஸ் சிஸ்டம்னு வரும். அட்டானமஸ்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் நெட்வொர்க், குரூப் ஆஃப் நெட்வொர்க் தான் அட்டானமஸ். அட்டானமஸ் நம்பர் 1 to 65,000. 1 to 65,000 நெட்வொர்க்ஸ் கூட என்னால வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு வர முடியும். நான் அப்ராக்சிமேட்டா தான் சொல்றேன், பிக்சரா வைக்காதீங்க. ஏன்னா 1 ரவுட்டர் 1 IP இல்லையா? இல்லைன்னா நம்ம சேனல்ல கூட வச்சுக்கலாம். சேனல் நம்பர் 1 EIGRP நம்பர் 1. எந்த நெட்வொர்க் வந்து வேணும், 192.168.1.0 லொகேஷன் IP. நெட்வொர்க்கை ஃப்ரீ பண்றேன், ஹோஸ்ட பிளாக் பண்றேன். EIGRP-ல அதான் அந்த அட்டானமஸ் சிஸ்டம்ஸ்ங்கிறத நம்ம கால் பண்ணுவோம். அப்போ 256னா அப்போ அது எத்தனை ஐபிஸ் அதை வந்து போகும். மல்டிபிள் ரவுட்டர்ஸ் வந்து EIGRP-ல நான் வந்து கனெக்ட் பண்ணலாம். 50 ரவுட்டர் 100 ரவுட்டர் கூட என்னால் வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு வரும் HTTP கேட்வேல. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், இதை ஃபர்ஸ்ட் இந்த நெட்வொர்க்கை காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்றேன். 1.0 அதுக்கப்புறமா 2.0. ரைட்டா? 1.0 2.0 கொடுத்துரு. பாசிவ் இன்டர்ஃபேஸ்ல வந்து வரும்போது G0/0 யாரு, இவன் தான், ரவுட்டர் தான். நோ சம்மரி, எனக்கு அந்த சம்மரைஸ் எல்லாம் எனக்கு வந்து வேணாம். கனெக்ஷன் வந்து நான் எக்ஸிட் பண்ணணும். நான் பண்ணல, எக்ஸிட் பண்றேன், அவ்வளவுதான்.
ஏன்னா இதுக்கு மேல எனக்கு வேலையே இல்லை, அதனால நான் வந்து எக்ஸிட் பண்ணல. ரெண்டாவது ரவுட்டருக்கும் நான் வந்து இப்ப நான் போகணும். ரெண்டாவது ரவுட்டர்லயும் போய் கமாண்ட் லைன்ல திரும்பி இந்த சின்டாக்ஸை நான் வந்து டைரக்டா சேனல் நம்பர் 1 தான் நான் வந்து எடுத்துட்டு போவேன். ஏன்னா ஒரே சேனல்ல இருந்தாதான் எனக்கு வந்து ஒர்க் ஆகும். இவன் வந்து 2.0, இவன் வந்து எனக்கு 3.0. பேசிவ் கனெக்ஷன்ஸ் வந்து நான் G0/0 கொடுத்துரு, நோ சம்மரின்னு சொல்லி இதை நான் வந்து கொடுத்துறேன். எக்ஸிட்டா நான் வந்து கொடுத்துறேன். இப்போ இந்த இடத்துல போயிட்டு நம்ம இது பிசியில போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு நான் பிங் ரெஸ்பான்ஸ் கொடுத்தா எனக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இப்போ எனக்கு வருதா? இதுதான் இவனோட வேலை. கரெக்ட் கரெக்ட். இது வந்து EIP ஆக்டிவேட். ஹலோ